இந்த பஞ்சாப்ல போய் பண்ணுவானா சார் அஜிடேஷன்? அங்க கூட பார்மசி இதுக்கு வந்து தவறு நடந்திருக்கு இல்ல, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சொல்றது வேஸ்ட்லேண்ட். இவன் மண்டையே ஒரு வேஸ்ட். இந்த அபிஜித் தீப்கே காலைல அடுத்து எங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். கேரளா போய் பண்ணுவானா, கர்நாடகால போய் பண்ணுவானா, தெலங்கானால போய் பண்ணுவானா? சார் என்ன பிரசிடென்ட் சார் இவங்க செட் பண்றாங்க? என்ன முன்னுதாரணம் இது? எக்ஸாம் எப்ப வைக்கிறதுல இருந்து எக்ஸாம் எப்ப நடத்தணும்ன்றதுல இருந்து எல்லாம் இவங்க தீர்மானிச்சா திரும்பி சிஸ்டம் எதுக்கு இருக்கு? Who are these rascals? All SOBs join together. என்ன நியாயம் இது? You third rate rascal கட்ட அழுத்து விட்டு அதை வன்முறையா மாத்தி பாராளுமன்றத்தை எரிக்கிறேன்னு சொன்ன நீ fraud, நீ அந்நிய கைக்கூலி, நீ உன்னை விட்டு வைக்கிறது தப்பு. இந்த சைனா வந்து தினமேன் ஸ்கொயர்ல போட்டு பீரங்க போட்டு நசுக்குனாங்க பாருங்க, அது மாதிரி நசுக்கி விட்டுருப்பாங்க. அடி உதவும் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இன்னொரு வாட்டி இது மாதிரி ப்ரொடெஸ்ட் கிட்டஸ்ட் சொன்னாங்கடா அடி பின்னி எடுத்துடுறேன். நான் அடிப்படை மாற்றங்கள் நான் முன்வைக்கிறேன். முதல்ல ரிசர்வேஷன் ஒழுங்கியா ஹையர் எஜுகேஷன்ல. அபிஜித் தீப்கேவோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு? நாங்க ஜெயிச்சிட்டோம். என்னதெல்லாம் ஜெயிச்சீங்க? தற்காலிகமான வெற்றிகள் நிரந்தர வெற்றிகளாக என்றும் மாறாது. எல்லா அரசுகளும் எல்லா வல்லமை படுத்த அரசுகள் தான். அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசு, அவங்க ஒன்ன ஒடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படியாலும் ஒடுக்குவாங்க. வழியோட பேசுறேன்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதால வழி இல்ல. காக்ரோச் இந்த கரப்பான் பூச்சிகளின் தற்காலிக வெற்றி நிரந்தர வெற்றியாக இந்த நாட்டில் மாறக்கூடாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். கார்கில் போர்ல உயிர் நீத்த இந்தியாவுக்காக வீர தியாகம் செய்த எல்லா வீரர்களுக்கும் என் அஞ்சலி. கார்கில் போர் முடிஞ்சு இன்னையோட 27 வருஷம் முடிஞ்சு. அப்படிப்பட்ட அதே இளைஞர் சமுதாயம் 27, 28 வயசு இருக்கிறவங்க தான் அதிக பேர் அங்க உயிர் தியாகம் செஞ்சாங்க 1999. அன்னைக்கு இராணுவத்தை யாரும் கொச்சைப்படுத்தியோ கீழ்த்தனமா பேசியோ யாரும் வார்த்தைகளை விடல. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் சொல்லிட்டு இராணுவத்தை வந்து எஃப் என்ற வார்த்தையும் நடுவரலை பயன்படுத்தியும் கொச்சையாக பேசுவதும், கீழே பாரத் மாதாவோட படத்தை வரைஞ்சிட்டு உன் புருஷன் யாருன்னு சொல்லிட்டு அது மேல புஷ்அப்ஸ் எடுக்கிறதும், இது எப்படிப்பட்ட ஒரு நாடா இந்தியா மாடிக்கிட்டு இருக்கு? எப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில வந்து செயல்பட்டு இருக்கு? தேச துரோகிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, உங்களுக்கு கூட அமுச்சு வச்சேன். அது வந்து என்ன தேசமோ இங்க பொய்கள் தூங்கியே பொய்கள் கூடியே நியாயம் பேசுமோ, தர்மம் தோர்த்து போகுமோ, நீதி வெல்லவே வெகு நாட்கள் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம் தான் நினைக்கிறேன். அது படம் பேர் ஞாபகம் இல்லை. பாட்டு KJS அந்த குரல் வந்து இன்னும் அப்படியே பசுமையா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 4 வரி இன்னைக்கு அப்படியே பொருந்தும். தமிழ்நாட்டுல பொய்யும் புரட்டும் போலி கூத்தா எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இங்க ஒரு போராட்டம் நடத்துச்சு இல்ல. நக்சல் அமைப்புகளுக்காக படம் எடுக்கிற டைரக்டர்களும், ஜாதி வன்மம் கொண்டு படம் எடுக்கிற டைரக்டர்களும், காசுக்காக எந்த மாநிலத்துல போனாலும் நடிச்சு நான் இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு காசுக்காக இந்தி படத்துல கூட நடிக்கிற நடிகர்களும், இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சியோட நிலைப்பாடை வந்து நியாயப்படுத்துறதுக்கு நடத்தின போராட்டம் தான் அந்த போராட்டமே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. வழியோட பேசுறேன்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதால வழி இல்லை. காக்ரோச் இந்த கரப்பான் பூச்சிகளின் தற்காலிக வெற்றி நிரந்தர வெற்றியாக இந்த நாட்டில் மாறக்கூடாது. அதாவது ஸ்ட்ரீட் ப்ரொடெஸ்ட், அதாவது தெருவில் இருந்து போராடி இது மாதிரியான அட்டூழியங்களை செய்தால் நாடு அடிபணிந்து விடும் அப்படின்னு நினைக்கிற அந்த போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த கயவர்கள் இன்னைக்கு கேரளால நடந்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு எதிராகவும் இல்ல பஞ்சாப்ல நடந்திருக்கிற தவறுகளுக்கு எதிராகவும் இந்த அபிஜித் தீப்கே, இந்த கயவன் அபிஜித் தீப்கே, இந்த சௌரவ் தாஸ் அங்க போய் போராடுவாங்களா? தெம்பு இருக்கா? தைரியம் இருக்கா மனசுல? இதை இளைஞர் சமுதாயம் புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன இதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஜாதி அடிப்படையிலனா எனக்கு பேசணும்னு தேவையும் இல்லை. ஆனா நீங்க என்ன இதுன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன இதுன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் சொல்லிக்கிட்டதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஒரு ஓசி வகுப்பை சேர்ந்தவன். பர்சனலா வஞ்சிக்கப்பட்டுள்ளேன். 10ஆம் கிளாஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, 12ஆம் கிளாஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, யூஜில ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, பிஜில ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, வேலை வாய்ப்புக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, ப்ரொமோஷனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. எங்க சார் நிறுத்த போறீங்க அந்த ப்ரொமோஷனை?
எங்க சார் நீங்க நிறுத்த போறீங்க உங்க ரிசர்வேஷனை? தமிழ்நாடுல 69% ரிசர்வேஷன், 31%. அப்ப 31% வந்து மைனாரிட்டியா, 69% மெஜாரிட்டியா? சொல்லுங்க நீங்க தயவுசெய்து. இது நியாயமா? இது ஒழுங்கான கல்வி முறைக்கு ஒரு அடையாளமா? இதே காங்கிரஸ் அரசு எடுத்துட்டு வந்த நெட் எக்ஸாம்கள்ல என்னென்ன குளறுபடிகள் இருக்குன்னு இதுக்கு முன்னாடியே பேசினேன். கம்மியா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆயிடலாமா? ஆனா 1.5 மார்க் 2 மார்க் வாழ்க்கை ஃபுல்லா டாப்பரா இருந்துட்டு அந்த நெட் எக்ஸாம்ல வந்து அந்த அதிகபட்ச மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் எலிஜிபிள் இல்லையா? கம்மியான மார்க் எடுத்தவன் ப்ரொஃபசர். கேட்டா மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். என்ன நியாயம் இது? நான் இன்னொன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட, இந்த ஜேஎன்யூல வந்து எவ்வளவு தெரியுமா ஃபீஸ்? 1000 ரூபாய்க்குள்ள ஒரு வருஷத்துக்கு. 1000 ரூபாய் ஃபீஸுக்கு நீங்க படிச்சீங்களா நான் படிச்சேனான்னு எனக்கு தெரியல. இந்த 1000 ரூபாய் ஃபீஸ் படிக்கிற மாணவர்கள் குறிப்பிட்ட ஹியூமனிட்டிஸ், அதாவது எம்ஏ பிஏ இந்த பட்டங்கள் படிக்கிறவங்க, இந்த மாணவர்கள் வந்து அஜிடேஷன் பண்றத இவங்க இவ்வளவு கம்மியான ஃபீஸுக்கு ஏன் கவர்மெண்ட் சலுகை அளிக்கிறது? இந்த சலுகை எல்லா மாணவர்களுக்கும் இந்தியாவில கொடுக்கப்படுகிறதா? கொடுக்கணும் இல்ல. அவரோட வேலை என்ன? படிக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன். அபிஜித் திப்கோட நெருங்கிய நண்பர்னு சொல்ல முடியாது, தோழி. அந்த போட்டோவை போடுறதுக்கு உங்களுக்கு உங்க சேனலுக்கு முடியுமா? தைரியம் இருக்கா? அது பாக்குறதுக்கு அது சரியா இருக்கா? ஷீ இஸ் a PhD ஸ்காலர், ஜிசி JRF வாங்குற ஸ்காலர். இப்படிப்பட்டவங்க நாளைக்கு நம்மளோட பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர்களாக வந்தா நாடோட கதி என்ன? பட் இந்த மாதிரி இவங்க போராட்டம் நடத்தி தானே சார் இப்போ கடைசியா மோடி வழி இல்லாம வீடியோ போடுறாரு, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றாங்க. எங்கேயோ ஆரம்பிச்ச உடனே இப்ப கடைசியில வந்து இப்போ ரிசைனேஷன். நான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றத ஒரு விதத்துல அது தவறுன்னு நான் சொன்னா கூட, இன்னும் சொல்ல போனா தர்மேந்திர பிரதான் வந்து சில விஷயங்களை சரியா செஞ்சதா கூட சில விஷயங்களை தவறா செய்திருக்கார். அதுக்கு உதாரணம் யூஜிசில அந்த புது சட்டம் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. யாரு வேணாலும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உடனே ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது ஜாதி அடிப்படையில வந்து பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டு கோர்ட் வர்டிக்டை ஏத்துக்கிட்டு சட்டமா ஆக்கணும்னு பார்த்தாங்க பாருங்க. அப்கோர்ஸ் அது தள்ளி வச்சிருக்காங்க, அது வேற கதை. பட் அது எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆக்கியிருக்குன்றா, சப்போஸ் ஒரு 2 வகுப்பை சேர்ந்த மாணவர்கள், அதுல ஒரு மாணவி வந்து வேற வகுப்பு, இன்னொரு மாணவன் வந்து வேற வகுப்பு, அவன் போய் ப்ரப்போஸ் பண்றான், ஒத்துக்கலன்னா ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எப்படி நியாயமாகும்? ஜாதி வன்மம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது எப்படி தர்மமாகும்? இதை விட்டது தர்மேந்திர பிரதான் செய்த தவறு. அதற்கான ஒரு என்ன சொல்றது, அந்த தவறுக்கான தண்டனையாகத்தான் இந்த ராஜினாமா என்று நான் பார்க்கிறேன். மோடி கவர்மெண்ட் வந்து இப்ப அடிபணிஞ்சிருச்சு, கரப்பான் பூச்சிக்கு முன்னாடி மண்டிக்கிட்டுருச்சு, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போடும்போது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இல்ல சார் இருக்கு. அந்த அளவுக்கு இறங்கி போகணுமா என்ன பிஜேபி கவர்மெண்ட்? ஒரு கரப்பான் பூச்சிக்காண்டி பயந்துட்டு அவங்க கட்டவிழ்க்க கூடிய போராட்டங்கள் வெறும் மாணவர் இவங்களை மாத்திரம் பாதிச்ச பரவாயில்ல, இந்த கயவர்கள், இந்த நயவஞ்சக கூட்டம், இந்த பேடி கூட்டம், இந்த 2 கெட்டான் திருடர்கள், நாசக்காரர்கள், அந்நிய சக்தியின் கைக்கூலிகள், இவர்கள் இருக்க வேண்டிய இடம் திஹார் சிறை. ஆனால் இந்த அரசு அந்நிய சக்திகளின் அழுத்தமும் உள்நாட்டு எதிர்கட்சிகளின் கையாலாகாத தன்மையும் அந்நிய சக்திகளோடு கைகோர்த்த அந்த ஒரு தருணமும் இந்த டைம்ல கரெக்டா மேட்ச் ஆச்சு. அவங்களுக்கு நாடு தழுவிய போராட்டமா மாறினா உயிர் சேதம் இருக்கும். இந்த உயிர் சேதங்களை தடுக்கணும்னா அடிபணிய வேண்டிய தேவை. இட்ஸ் அ டாக்டிக்கல் ரெட்ரீட் அப்படின்வாங்க. போர்ல கூட சில நேரங்கள்ல பின்வாங்கிறது தேவை, அது சகஜம். பின்வாங்கிதான் தீரணும்னா பின்வாங்கிதான் தீரணும், வேற வழி இல்லை. இதை நான் ராஜதந்திரம் மட்டும் இல்ல இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஒரு விதமா இந்த அரசு வந்து பின்வாங்கியது தவறு என்று சொன்னாலும் வேற வழி இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு ஆக்கப்பூர்வமான இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், பல நடவடிக்கைகள் இருக்கு. அதை நான் பட்டியலிட முடியும். முதல்ல ஜந்தர் மந்தர் 2 கிலோமீட்டர் பார்லிமெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜந்தர் மந்தர் சைட்டை ப்ரொடெஸ்ட் சைட்டா இருக்கிறத முதல்ல மாத்தணும். எடுத்துட்டு போய் டெல்லி அவுட்டர்ல எடுத்துட்டு போய் போடணும். அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டெல்லி அவுட்டர்ல எடுத்துட்டு போய் போட்டாதான் கரெக்டா வரும். அப்ப எவனும் மார்ச் பண்றதுக்கு தைரியம் வராது. 20 கிலோமீட்டர் மார்ச் பண்ணா கிரௌட் கண்ட்ரோல் ஈஸி நம்மளுக்கு. 15 to 20 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பார்லிமெண்ட். ஃபர்ஸ்ட். செகண்ட், இன்ஸ்டாகிராமை எப்படி பிரான்ஸும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் பேன் பண்ணிருக்கோ அது மாதிரி குறிப்பிட்டு 16 வயசு 17 வயசு இந்த மைனர் 18 வயசு கீழே இருக்கிறவங்க இன்ஸ்டால வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்களோ அதை கம்பல்சரியா பேன் பண்ணணும். ஆதார் கார்டுகளுக்கும் ஃபேஸ்புக்கும் இணைப்பை ஏற்படுத்தும். உங்களோட ஐடென்டிபிகேஷன் கார்டு இருந்தாதான் நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, வெறும் போன் நம்பர்கள் போதாது.
ஆதார் கார்டு இருந்தா ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். கேட்டா அது டேட்டா லீக் ஆயிடும், இந்த டேட்டா லீக் ஆயிடும் அப்படின்னா சரி வேற ஏதாவது வழிமுறையை கண்டுபிடிங்க. இல்ல இன்ஸ்டாகிராம ஒத்துமொத்தமா பேன் பண்ணுங்க. டிக்டாக்க பேன் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் பேன் பண்ண என்ன? அடுத்து JNU என்ற பல்கலைக்கழகத்தில் யாரெல்லாம் இது மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுறாங்களோ, 1000 ரூபாய் ஃபீஸை கட்டிட்டு படிக்காம இது மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுறாங்களோ அந்த மாணவர்கள் மொத்த பேரையும் சஸ்பெண்ட் செய்யணும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சப்சிடைஸ்டு ஃபீஸே கொடுக்க கூடாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. IITல சப்சிடைஸ் ஃபீஸ் இருக்கு, IIMல எங்கேயாவது மத்த இந்தியால இருக்க எந்த பல்கலைக்கழகத்திலயாவது இது மாதிரி பிரச்சனை வருதா? அதனால JNU பல்கலைக்கழகத்துல மாத்திரம் இது மாதிரி ஏன் பிரச்சனைகள் வருது? தேச விரோதிகளின் கூடாரமாக இருப்பது இந்த JNU. இதை விட்டு வச்சது இத்தனை நாள் நாம் செய்த பெரிய தவறு, நாட்டுக்கு இழைத்த பெரிய கேடு. சோ JNUல இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் செய்தால், இது மாதிரி அரசியல் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட்டால், எந்த நாயாவது அதுல நீட் எழுதுற நாயா? தூபேன்னு ஒரு மாணவன் இன்டர்வியூ பாருங்க, ஹிந்தியில இருக்கு, தூபேன்னு போட்டாலே வரும். அவன் கேக்குறான் கேள்வி, ஏன்டா ரிசர்வேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான கேள்வி. மத்திய பிரதேஷ்ல ஒரு கோட்டா சிஸ்டம், மகாராஷ்டிரால ஒரு கோட்டா சிஸ்டம், தமிழ்நாட்டுல ஒரு கோட்டா சிஸ்டம். நீட்டு எல்லா ஸ்டேட்டுக்கு சேர்த்து தானே, ஆல் இண்டியா எக்ஸாம் தானே அது. அப்போ ஸ்டேட்டுக்கு ஏன்டா கோட்டா மாறுது? அவன் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? ஆல் இண்டியா யூனிஃபார்ம் கோட்டா எடுத்துட்டு வா, கிரீமி லேயர் எடுத்துட்டு வா. யாரெல்லாம் ஒருத்தரோட வருடாந்திர வருமானம் இல்ல மாதாந்திர வருமானம் இவ்வளவு லட்சங்கள் இருக்கோ, வருடாந்திர வருமானம் இவ்வளவு லட்சங்கள் இருக்கோ, அவங்களுக்கு ஏன் இந்த ரிசர்வேஷன் சலுகை கொடுக்க வேண்டும்? சில பேரோட IAS IPS அதிகாரிகளோட மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஏன் இந்த ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்கணும்? சமூகத்துல உயரிய அந்தஸ்துல இருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா திரும்பி 2வது முறை அதை கொடுக்கறது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே அந்த ரிசர்வேஷனை இல்லாம பண்றது தானே அது. இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க மினிஸ்டர், உதாரணத்துக்கு சொல்றேன், மினிஸ்டர், மாநிலத்தோட மினிஸ்டர், உங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்க மகனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது அது ரிசர்வேஷனா? ஏன் வாங்கினவனே திருப்பி வாங்கறதுக்கு வழி வகுக்கணும்? அதனால சார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்தாங்க, பட் இது எல்லாத்துலயும் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், ரிசர்வேஷன்ல கிரீமி லேயரை கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முதல்ல ஜந்தர் மந்தரை ப்ரொடெஸ்ட் சைட்ல இருந்து அகற்றுங்க. சோசியல் மீடியா ரெகுலேஷன் பில்லுன்னு சொல்லிட்டு தனியா பில் எடுத்துட்டு இன்ஸ்டாவை முடக்குங்க. யாரும் இதுக்கெல்லாம் எவனும் புரட்சி பண்ண முடியாது. இன்ஸ்டாவை முடக்கினாலாம். எனக்கு இன்ஸ்டா வேணும்னா, இன்ஸ்டா இல்லைன்னா வேற ஏதாவது இந்தியால இருக்கக்கூடிய இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாவை முடக்குங்க. அடுத்து பண்ண வேண்டிய வேலை, இந்த JNUல சப்சிடைஸ்ட் எஜுகேஷன்ன்றது எஜுகேஷனுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். அரசியல் பண்றவனுக்கு சப்சிடைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்க கூடாது. கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பில் யாரெல்லாம் மாணவர்களாக சேர்றாங்களோ, அது ஐசா, டைஃபி, SFI, ABVP, NSUI எந்த அமைப்பாவது இருக்கட்டும், அவன் கட்சி சார்ந்த அமைப்புல அவன் மாணவர் அமைப்புல அவன் ஒரு பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சப்சிடி வழங்கப்படக்கூடாது. உனக்கு படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை பார்த்துட்டு வெளியே போய் அரசியல் பண்ணு. 90% பல்கலைக்கழகங்கள்ல, இன்னும் சொல்ல போனா 95% பல்கலைக்கழகங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல எங்கேயுமே தேர்தல்கள் இருக்கலாம், கட்சி சார்ந்த அரசியல் இல்ல. திமுக காரங்க நடத்துற துணை நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கலாம், அதிமுக காரங்க நடத்துறது இருக்கலாம், பாஜக காரங்க நடத்துறது இருக்கலாம், காங்கிரஸ் காரங்க நடத்துறது. அங்க அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க யூனியன் அலோவ் பண்ணுவாங்களா? டீம்டு யூனிவர்சிட்டியில டீச்சர்ஸ்க்கு யூனியனே அலோவ்ட் இல்ல தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வேற கதை. சோ இங்கெல்லாம் யூனியன் அலோவ் பண்ணாதப்போ, இங்கெல்லாம் கட்சி வராதப்போ, ஒரு மத்தியில இருக்கக்கூடிய அங்க அரசு நிதியுதவி பெறுற அரசு, அதாவது மக்களோட வரி பணத்துல இருந்து நீங்க படிக்கிறீங்கன்ற அந்த பேசிக் அடிப்படை உணர்வே இல்லாத அந்த நபர்களுக்கு ஏன் நம் வரி பணத்தை வீணாக்க வேண்டும்? இவனை படிக்க அமிச்சோமா, இல்ல பஸ்ஸை உடைக்கிறதுக்கும், போலீஸ்காரன் மண்டையை உடைக்கிறதுக்கும், பெட்ரோல் பங்கை கொளுத்துறதுக்கும், பாரத தாய உன் புருஷன் யாருன்னு கேட்கறதுக்கு அமிச்சோமா? சரி, அடுத்து நீட்டுக்கு எதிரான அந்த வினாத்தாள் லீக்குக்கு இந்திய அரசு ஒரு சட்டம் எடுத்து 1 கோடி ரூபாயில இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் பெனால்டி இருக்கலாம். அது என்ன 1 கோடி ரூபாயில இருந்து 10 கோடி ரூபாய்? 10 கோடி ரூபாய் போடுங்க பெனால்ட்டிய. பெனால்ட்டின்றது எப்படி இருக்கணும்டான்னா, அவன் நீட்ல வினாத்தாள் மோசடியில ஈடுபட்டு இருந்தான்னா அவன் சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். யாராவது இப்ப சொல்றான் பாருங்க, 21 பேர் செத்து போயிட்டாங்க, இவனுக்கு டேட்டா எப்படி கிடைச்சது? எந்த அடிப்படையில இவன் சொல்றான்? இன்னைக்கு அந்த சௌரதாஸ் என்ற அந்த கயவன், அந்த அந்நிய கைக்கூலி, தேச துரோகி,
மந்திரிங்க 2 பேர் கூட உட்கார்ந்துட்டு அவன் மந்திரிங்க இந்த அரசு வந்து கொஞ்சம் பணிஞ்ச உடனே நாடே பணிஞ்சிருச்சு, அவனோ இந்த நாட்டுக்கு அரசன் ஆயிட்டான்னு சொல்ற துள்ளிட்டு இருக்கான். கரப்பாம்பூச்சியை மிதிக்கிற மாதிரி அவனை போட்டு மிதிச்சா சரியா போயிடும். அடுத்த வர மந்திரிக்கு வார்னிங் கொடுக்குறான். அப்ப என்ன நடைமுறையை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தவறுகள் செய்வதுதான் ஜனநாயகம். தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளாவிட்டால் போராட்டங்கள் நடக்கட்டும். இந்த பஞ்சாப்ல போய் பண்ணுவானா சார் அஜிடேஷன்? அங்க கூட பார்மசி இதுக்கு வந்து தவறு நடந்திருக்கு இல்ல, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சொல்றது வேஸ்ட்லேண்ட். இவன் மண்டையா ஒரு வேஸ்ட். பண்ணுவானா சார் அஜிடேஷன்? இந்த அபிஜித் தீப்கே காலைல அடுத்து எங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். கேரளா போய் பண்ணுவானா? கர்நாடகால போய் பண்ணுவானா? தெலங்கானால போய் பண்ணுவானா? சார் என்ன பிரசிடென்ட் சார் இவங்க செட் பண்றாங்க? என்ன முன்னுதாரணம் இது? நாளைக்கு ஒருத்தன் வந்து கிளாஸ் டீச்சர் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு இந்த கிளாஸ் டீச்சர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்றது நம்ம? சொல்லுங்க சார். எக்ஸாம் எப்ப வைக்கிறதுல இருந்து எக்ஸாம் எப்ப நடத்தணும்ன்றதுல இருந்து எல்லாம் இவங்க தீர்மானிச்சா திரும்பி சிஸ்டம் எதுக்கு இருக்கு? Who are these rascals? All SOBs join together. என்ன நியாயம் இது? இன்னைக்கு சொல்றான் அந்த சௌரதாஸ், அந்த வேஸ்ட்லேண்ட் என்ன சொல்றான்? நான் வந்து RAF மேலயும் போலீஸ் மேலயும் நான் வந்து கேஸ் போட போறேன். I will sue them. You third rate rascal. கட்ட அழுத்து விட்டு அதை வன்முறையா மாத்தி பாராளுமன்றத்தை எரிக்கிறேன்னு சொன்ன திருடன் நீ, ஃப்ராடு நீ, அந்நிய கைக்கூலி நீ, உன்னை விட்டு வைக்கிறது தப்பு. இந்த சைனா வந்து டினமேன் ஸ்கொயர்ல போட்டு பீரங்க போட்டு நசுக்குனாங்க பாருங்க, அது மாதிரி நசுக்கி விட்டுருப்பாங்க. இது மாதிரி ஆளுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த நாய் நீட் எழுதியிருக்கா? இந்த நாய் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கா? திஸ் தீப்கே ராஸ்கல் வாஸ் இன் அமெரிக்கா. அவன் குடும்பம் என்ன பெருசா சாதிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். எல்லாரோட இந்த துரோகிகளின் பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அடி உதவும் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இன்னொரு வாட்டி இது மாதிரி ப்ரொடெஸ்ட் கிட்டஸ்ட் சொன்னாங்கடா அடி பின்னி எடுத்துடணும்ன்ற நான். அடிப்படை மாற்றங்கள் நான் முன்வைக்கிறேன். முதல்ல ரிசர்வேஷன் ஒழுங்கியா? ஹையர் எஜுகேஷன்ல யூஜி வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கறியா? ஓகே. பிஜிக்கு PhDக்கு வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன். தொட்டில் முதல் சுடுகாடு வரை ரிசர்வேஷனை நிறுத்தவும். நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுது. கிரீமி லேயரை முதல்ல வந்து அதை ஒழிங்க. பணத்தை வாங்கிட்டு பெரிய செல்வந்தரா இருந்துட்டு ரிசர்வேஷன் வாங்குறது எந்த விதத்துல சார் அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியும் உங்களால? அபிஜித் தீப்கேவோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு? நாங்க ஜெயிச்சிட்டோம். என்னதெல்லாம் ஜெயிச்சிங்க? தற்காலிகமான வெற்றிகள் நிரந்தர வெற்றிகளாக என்றும் மாறாது. எல்லா அரசுகளும் எல்லா வல்லமை படைத்த அரசுகள் தான். அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசு. அவங்க ஒன்னு ஒடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படியாலும் ஒடுக்குவாங்க. இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. அவரை எதிர்த்து பேசுறதுக்கே பர்மிஷன் கொடுத்தாரு. இத போன அரசு நடந்திருக்குமா? பேசாத விட்டுருப்பாங்களா? கட்டி போட்டு பூட்டு போட்டுல வச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். இப்ப திறந்து விட்டுருக்காங்க, திறந்த வழியில. யார கொதறணும் தெரியாம கொதறிட்டு இருக்கு எல்லாம். எங்க போனாங்க இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி? Where did they go? ஒரு சாமானியர்களை லாக்அப் டெத்துகள், பல லாக்அப் டெத்துகள் நடந்த அப்ப எங்க போனாங்க? 43 பேர் சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனாங்களே, அப்ப எங்க போனாங்க? பாயிண்ட் ஒட்டன் வாய முடிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? ஆனா மக்கள் வந்து செக்மேட் அப்படின்னு வச்சு அவங்க பாயிண்ட போட்டாங்க போன அரசுக்கு. சார் பிஜேபி இருக்கட்டும் போகட்டும், ஐ டோன்ட் கேர். இந்த நாடு இருக்கணும், இந்த ஜனநாயகம் இருக்கணும். தெரு வன்முறைகள் மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவதை தடை செய்ய வேண்டும். எங்களோட கோரிக்கைகளை கேட்காவிட்டா நாங்க தெருவில் வந்து போராட்டம் செய்யறோம். சரி, ஓகே. நாளைக்கு ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெருவில் வந்து எங்களுக்கு எங்க ரிசர்வேஷனை வந்து கரெக்டா வரையறைப்படுத்துன்னு சொல்லி போராட்டம் ஆரம்பிச்சா விடுவீங்களா? பதில் சொல்லுங்க சார். ஏன் விட மாட்டீங்க? இந்த போஸ்ட் ஒண்ணு போட்டு விட்டேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்ன மாதிரி போஸ்ட்னு சொல்லிட்டு. ஒரு சமூகத்தை வந்து சாவுன்னு சொல்றது நியாயமா? இதான காக்ரோச்சோட மூளை? அப்கோர்ஸ் காக்ரோச்சுக்கு மூளை இல்ல, அது வேற கதை. சோத்துக்கு உப்பு போட்டு திங்கிற எந்த ஒரு இந்தியனாக இருந்தாலும் மாணவர்களை பயன்படுத்தி ஆட்சி மாற்றம் நடத்தலாம் என்று நினைக்கக்கூடிய கேடுகெட்ட 3ஆம் தர தேச துரோக கும்பலுக்கு துணை செல்ல மாட்டார்கள். ஆட்டம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. புரட்சி தலைவரோட பாட்டு தான் ஞாபகம் வருது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு FCRA சட்டம் வரப்போகுது. பேப்பர் லீக் பில்லு பாஸ் ஆக போகுது. அப்ப எத்தனை மாநிலத்துல பேப்பர் லீக் ஆயிருக்கோ அந்த மாநிலத்தோட எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் ரிசைன் பண்ணல. அதுக்கு தீப்கே போராடணும் இல்ல, சௌரதாஸ் போராடணும் இல்ல.
தே ஆர் வைகேரியஸ்லி ரெஸ்பான்சிபிள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மந்திரி இருந்தார், டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லிட்டு. இந்தியாவோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்கேம்ஸ் அது, இன்சூரன்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரு பீரியட்ல. அந்த ஸ்கேம்ல செக்ரட்டரி வந்து சொன்னாரு, நான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு. அப்ப ஃபேமஸ் வர்டிக்ட் ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட். செக்ரட்டரி சொன்னா, உனக்கு மூளை எங்க போச்சு, மந்திரியா உனக்கு புத்தி இல்லையா, நீ படிக்கலையா, இல்ல உனக்கு படிக்க தெரியாதா, ரிசைன் பண்ண அப்படின்னா. யூ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன். இந்த வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டது அது இது லபோதிபோன்னு அடிச்சுக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், நவ்காலின்னு ஒரு வன்முறையை வந்து கட்டவிழ்த்தான் சுராவர்தி, ஜின்னாவோட கைப்பாவை, அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால். அதுக்கு எதிராக பீகார்ல வன்முறை வெடித்தது. இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் செய்த போது நேரு அன்று மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் ஆணை பிறப்பித்தது என்னவென்றால், யாரெல்லாம் அந்த இஸ்லாமியர்களை வந்து தாக்க போறாங்களோ அவங்களை சுட்டு கொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு 400 பேர் கொல்லப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதே பத்மஜா நாயுடுக்கு லெட்டர்ல எழுதியிருக்காரு. நீங்க வேணும்னா லெட்டர் டு பத்மஜா நாயுடு அண்ட் பீகார் ஷூட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நேருஸ் லெட்டர் டு பத்மஜா நாயுடு அண்ட் பீகார் ஷூட்டிங்ஸ் போட்டு பாருங்க, இன்டர்நெட்ல வருதா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒப்பாரி வைக்கின்றதே குறிப்பிட்டு இந்த கம்யூனிச கயவர்கள் சைனாவையும் ரஷ்யாவையும் அப்பன்னு சொல்லிட்டு திரிகிற கூட்டம் இப்படி பாரத் மாதாவை பத்தி பேசுவாங்க அவங்க. ஏன்னா நாட பின்னாடி போட்டு கட்சியை முன்னாடி போடுற கூட்டம் தானே சார் அது. காங்கிரஸ் அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லிக்கும், பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டின்னு சொல்லிக்கும். நாங்க நாடு ஃபுல்லா இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு சிபிஐ எம், சிபிஐ எம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் லெனினிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்தியா கடைசியில, முதல்ல உங்க கட்சி, அதுக்கப்புறம் தான் என் நாடு. உங்களுக்கு நாட்டை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு கவலை இல்லாத ஒரே காரணத்தினால்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சித்தாந்தத்தை நீங்க எல்லாம் ஏத்துக்கிறதுனால, பல பேர் இந்த மாணவர் அமைப்புகள் ஏத்துக்கிறதுனால, கம்யூனிஸ்ட் பார்ட்டியே வந்து உங்களுக்கு படிப்புக்கும் ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்க. ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணும்? எந்தெந்த மாணவர் அமைப்பில் மாணவர்கள் வந்து அதுல அமைப்புல சேர்றாங்களோ, பிஜேபியில ஏபிவிபில இருந்தா ஏபிவிபி ஸ்பான்சர் பண்ணுவோம், சிபிஐஎம்ல இருந்தா சிபிஐஎம் ஸ்பான்சர் பண்ணும். அவன் கட்சி மாணவனா இருந்தா ஒண்ணு அவன் கட்சியில இருக்கணும், இல்ல மாணவனா இருக்கணும். அவன் கட்சி மாணவனா இருந்தா அந்த கட்சி தான் அவனுக்கு காசு கொடுக்கணும், கட்சியாவது இருந்துட்டு போகுது. இல்ல படிச்சுட்டு அப்புறம் கட்சியில போய் சார். இவனுக்கு அரசாங்கம் பணம் கொடுப்பது, நீங்களும் நானும், உங்க வரி பணம் ஏன் வரி பணம், ஏன் வரி பணமோ உங்க வரி பணமோ கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுவதற்கு அல்ல. கல்விக்கூடங்கள் படிப்பதற்கு, கட்சி அரசியல் செய்வதற்கு அல்ல. அதற்கான சட்ட திருத்தத்தை இந்த அரசு கட்டாயம் ஏற்றவில்லை என்றால் இவர்களுக்கு தெம்பில்லை என்று அர்த்தம். ஒருவேளை இவங்களோட ஏபிவிபி கூட அதுல பாதிக்கப்படுதான்னா பாதிக்கப்படட்டுமே, அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது சேஃபா இருக்கும்ல. கட்சி சார்ந்த தேர்தல்களை தடை செய்யட்டும், கல்லூரிகளில் அரசியல் பேசுவது கல்வி கூடங்களுக்கு வெளியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எத்தனால் மினிஸ்டர் ஷுட் ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஓடிட்டு இருக்கு, நிதின் கட்கரியை டார்கெட் பண்ணி. ஆல்ரெடி இப்ப எல்லாம் யூடியூப திறந்தா அவன் 1 minute என் கார் இவ்வளவு மைலேஜ் கொடுத்துருந்து அவ்வளவு மைலேஜ் கொடுத்துருந்து உருட்டுறானுங்க. இதுக்கும் அடிப்பணி போறோமா? இதுக்கு அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆகணுமா? ஏன் சார் இப்ப அடுத்தது வந்து மோடி அவர்களே பதவி விலக வேண்டும் எல்லாருமே நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் இல்ல, கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஒரு மேஜர் ரிஜிம் சேஞ்ச் ஆபரேஷனை இன்னைக்கு சற்றே அரசு பின்வாங்கி அதை நிறுத்தியுள்ளது. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு தோல்விதான். அரசுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆனா இது எப்படின்னா, தேர் ஆபரேஷன் வாஸ் சக்சஸ் பட் பேஷண்ட் வாஸ் டெட். ஆட்சி மாற்றம் என்ற அவங்க தேர்ந்தெடுத்த பேஷண்ட் வந்து செத்து போச்சு. ஆபரேஷன் சக்சஸ், பார்ஷலி சக்சஸ். தர்மேந்திர பிரதானை வச்சு இவங்க பண்ண ஆட்டம் பறித்தது. ஆனால் ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றம். பட் இன்னுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே சார், இன்னும் போராட்டம் நிறுத்தல அப்படின்ற மாதிரி. என்னதான் வேணுமாமா அவங்களுக்குலாம்? என்ன போராட்டம் பண்ணுவாங்க சார்? இந்த போராட்டமானது நாளைக்கு சட்டம் பாஸ் ஆக போகுது. நாளைக்கு எதிர்கட்சிகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி, எதிர்கட்சிகள் இதுக்கு ஆக்கப்பூர்வமா இதுக்கு ஆதரவு இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாகணும். தேர் கார்னர்ட். கொடுக்காட்டி என்ன ஆகும்? எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு யாரெல்லாம் வந்து இதுக்கு எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த சட்டத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சரத்து என்ன சேர்க்கணும்டான்னா, கிளாஸ் கோச்சிங் சென்டர்களுக்கு வந்து நெறிப்படுத்த வேண்டும். அவங்க வாங்குற ஃபீஸை நெறிப்படுத்த வேண்டும். அத தவறினால் அரசு ஹாஃப் பேக்டு அப்படின்வாங்க, அறவேக்காடு அப்படின்வாங்க. எதுவுமே முழுசா சமைக்காட்டி அறவேக்காடா இருந்தா சில நேரத்துல ஜீரணமாகாது. அரிசியை பாதி வெந்து வேகாத மாதிரி எடுத்து தட்டுல போட்டு குழஞ்சா கூட சாப்பிட்டுடலாம். வேகாத அரிசியை சாப்பிட முடியுமா?
சொல்லுங்க. ம். இது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தாம கோச்சிங் சென்டர்ஸை ரெகுலேட் பண்றது வரைக்கும் இதுக்கான திட்டத்தை எடுத்துட்டு வரும். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் தேவை. இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இந்த மெடிக்கல் காலேஜ் நீட்டை எதிர்க்கிற பாதி கூட்டம் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி கூட்டம் தான். பிரைவேட் காலேஜுகளும் டீம்டு யூனிவர்சிட்டிகளும் அவங்க லா காலேஜ் வச்சுப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுப்பாங்க, மெடிக்கல் காலேஜ் வச்சுப்பாங்க, அந்த காலேஜ் இந்த காலேஜ் எல்லா காலேஜும் வச்சுப்பாங்க. சோ நான் என்ன சொல்றேன், இந்த டீம்டு யூனிவர்சிட்டிகள்ல மெடிக்கல் காலேஜுகள் இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கிறத கட்டுப்படுத்தணும். அவங்க வாங்குற ஃபீஸை கட்டுப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். இதெல்லாம் பண்ண தவறினால் கோச்சிங் சென்டர்ல நெறிப்படுத்துறதுல இருந்து, டீம்டு யூனிவர்சிட்டியை நெறிப்படுத்துறதுல இருந்து, கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்களை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறை இது போன்ற நயவஞ்சக கூட்டத்துக்கு துணை செல்லக்கூடாது என்ற எண்ணம் இருந்ததுன்னா இந்த அரசுக்கு, அந்நிய கைக்கூலிகளுக்கு பிணை கைதிகளாக மாணவர் சமுதாயம் மாறக்கூடாதுன்னு நினைச்சாங்கடான்னா, இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வி சார்ந்த முடிவுகளும் சட்டங்களும் அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு நம்மளோட கல்வி திட்டத்துல மாற்றங்களுக்கு வழிவகுக்க வேண்டும். மேலோட்டமா ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கான ஒரு மாற்றத்தை நாங்க ஏற்படுத்தணும், அதுக்கான ஒரு சட்டத்தை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா அது என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. முதல் லீக் நடந்தப்பயே இந்த சட்டத்தை ஏற்றிருக்கணும். இது எல்லா மாநிலங்களுக்கும் இது செல்லும் என்ற அதுல ஒரு ஷரத்து இருக்கணும். ஏன்னா மாநிலம் திரும்பி அதை அமெண்ட் பண்ணிக்கிறது, இந்த நான் எடுத்துடுறேன், அதை நான் எடுத்துடுறேன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் an act of parliament. சட்டமன்றங்கள் பாஸ் பண்ற எந்த ஆக்டும் பாராளுமன்றம் பாஸ் பண்ற ஆக்டோட கம்மி தான் பவர்ல. சோ பாராளுமன்றத்தோட ஆக்ட் தான் ஃபைனல், அதுதான் ஹையர் ஒன். சட்டமன்றம் ஏற்ற எந்த சட்டமுமே இதுக்கு உடன்பட்டதா இருக்கலாம், அதுல வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷரத்துக்களை சேர்க்கலாமே தவிர்த்து அதற்கு நேர்மாறான ஷரத்துக்களை சேர்க்க முடியாது, அதற்கு நேர்மாறான சட்டத்தையும் ஏற்ற முடியாது. உதாரணத்துக்கு நீட்டுக்கு எதிராக நம்ம சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றலாம், ஆனா சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இதற்கான ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். 2500 பேரை ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம், அது மூலமாக 2500 பேர் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்தார்கள் என்று தெரிந்துள்ளது. எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடுறது மட்டும் இல்லாம அபிஜித் தீப்கேவோட மொத்த ஆக்டிவிட்டிஸை அமெரிக்கால வந்ததுல இருந்து இங்க உட்கார்ந்தது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணும். மஸ்ட் பி சப்ஜெக்டட் டு சிவியர் இன்ட்ரோகேஷன். இல்லைன்னா நான் என்ன கேட்கிறேன், அபிஜித் தீப்கேவோட ஸ்டேஜ்ல மணிசங்கர் ஐயர் ஷர்ஜீல் இமாம், அதாவது சிலிகுரி காரிடாரை துண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசும்போது இந்த திருடன், இந்த ஒரு நயவஞ்சக கூட்டத்தின் தலைவன், அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க கைக்கூலி, இவன் ஏன் வாயை மூடி அமைதியாக இருந்தான்? இவன் எண்ணம் என்ன? டைஃபி, எஸ்எஃப்ஐ எல்லா மாணவர்கள் அமைப்புகளும் கல்வி நிறுவனங்களில் இருந்து ஒண்ணு தடை செய்யுங்க, இல்ல அவங்களை ஏங்க விட்டீங்கன்னா யாரெல்லாம் அதுல மாணவர்களை சேர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க சப்சிடைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் என்னோட அடிப்படை பரிந்துரைகளா இருக்க போகுது. ஓகே சார், உங்க முன்னாடி வைக்கிறேன் நான். சரிங்க சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவரிடம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.